ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஹோம்மேடு மயோனைஸ் தான் பண்ண போகிறோம். இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நான் 4 முட்டை எடுத்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. 4 முட்டையை உடச்சி இந்த இதில் மிக்சரில் ஊற்றிட்டு அதில் ஒரு 4 பல் பூண்டு 4 பல் பூண்டு எடுத்து அதோடு போட்டுக்கோங்க. பின்ன உப்பு ஒரு ரொம்ப நரைச்சல ஒரு சின்ன ஸ்பூனுக்கு போட்டிருக்கேன். உப்பு போட்டுட்டு அதுக்கு மேலே சீனி போடணும். ஒரு ஸ்பூன் நான் எடுத்துருக்கேன். ஒரு ஸ்பூன் சீனி, ரொம்ப நரைச்சல ஒரு ஸ்பூன் சீனி போட்டிருக்கேன். சீனி போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம எலுமிச்சம்பழம் ஜூஸ் இருக்குல்ல, அதை எனக்கு சின்ன எலுமிச்சம்பழம் தான் கிடச்சிது, அதனால் நான் ஒரு பூரா போட்டிருக்கேன். உங்களுக்கு பெரிய எலுமிச்சம்பழமாக இருந்ததுன்னா பாதி போட்டுக்கலாம். நான் சின்ன எலுமிச்சம்பழம் ஒரு பழம் போட்டிருக்கேன். அது புழிஞ்சு அதோடு சேர்த்துக்கணும். எலுமிச்சம்பழம் போட்டு இதை நல்லா அடிக்கணும். மிக்சரில் நல்லா அடிச்சுட்டு மிக்சரில் வச்சு நல்லா அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் விடணும். இதில் நல்லா அடித்து எடுத்தாச்சு. அதில் ஒரு கிண்ணம் எண்ணெய் ஊற்றணும். இதில் ரெண்டு கிண்ணம் ஊற்றணும். நான் இப்போ முதல் ஒரு கிண்ணம் ஊற்றி அதனால் மிக்சியில் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு இதை முதல்ல அடிச்சுட்டு ஒரு வாட்டி இதை முதல்ல அடிச்சுக்கணும். மிக்சரில் அடிச்சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு கிண்ணம் எண்ணெய் எடுத்துக்கணும்னா அதை ஊற்றுறோம். ஒரு வாட்டி ஊற்றியாச்சு, ஒரு கிண்ணம் ஊற்றியாச்சு. இது 2வது கிண்ணம். 2 கிண்ணம் ஊற்றிருக்கேன். 4 முட்டைக்கு 2 கிண்ணம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ இதையும் நல்லா ஃபைனாக அரைக்கணும். அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சாச்சு பாருங்கள், எவ்வளோ க்ரீமியாக இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குது. இது நம்ம எவ்வளோ கிரைண்ட் பண்ணுறோமோ அவ்வளோ அளவுக்கு க்ரீமாக வரும். இது ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் இதேமாதிரி செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். இந்த வெறும் ரொட்டியில் கூட நீங்கள் தேய்ச்சி கொடுக்கலாம், தோசைக்கு கொடுக்கலாம், எல்லா இதுக்குமே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.